ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஊரில் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளானது என்ன மாதிரியான தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி கொடுக்குது, மேலும் இந்த பொருளின் மூலமாக முதலராசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, சிவன்மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உத்தரவு என்னவா இருக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொருவருக்குமே தனிப்பட்ட ஒரு இஷ்ட தெய்வமானது காணப்படும். இதில் பெரும்பாலும் தமிழர்களுடைய கடவுளாக போற்றப்படக்கூடியவர் தாங்க முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை தாங்க. இந்த சிவன்மலை இவ்வளவு சிறப்புகள் பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்து இருக்கக்கூடிய சிவன்மலையில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற இந்த ஒரு திருத்தலத்தில் பிரசித்தி பெற்றது என்ன அப்படின்னா ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி தாங்க. அதாவது நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள், மகிழ்ச்சிகள் இது எல்லாத்தையுமே முன்னதாக உணர்த்துவதால தான் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல குறிப்பால ஒரு சில பொருட்களை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்குமாறு சொல்லுவார். இதுதான் காலம் காலமாக தொன்று தொட்டு இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பக்தர்களுடைய கனவுல தோன்றி முருகப்பெருமான் கூறக்கூடிய பொருளை பக்தர்கள் ஆலயத்திற்கு கொண்டு வராங்க. இப்படி பக்தர்கள் பக்தியோடு கொண்டு வரக்கூடிய பொருட்களை ஆண்டவன் தான் உத்தரவு கொடுத்தாரா அப்படின்றத சோதிப்பதற்காக அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முருகன் முன்னாடி போய் பூ போட்டு கேட்குறாங்க. அதாவது வெள்ளை பூ, சிவப்பு பூ. இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் செய்து பார்த்துருப்போம். நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு விஷயத்துக்காக உத்தரவு கேட்குறோம் அப்படின்னா பூ போட்டு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பழக்கம்தான். அதே போல தான் இவங்களும் செய்கிறாங்க. முருகப்பெருமான் தான் கனவுல தோன்றி இந்த பொருளை வைக்க சொன்னாரா அப்படின்றத அவருடைய திருவடியிலேயே வைத்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பூ போட்டு பார்க்குறாங்க. இதில் வெள்ளை நிற பூ வந்தது அப்படின்னா முருகன் தான் உத்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த பொருளை வாங்கி அந்த உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கிறாங்க. ஒருவேளை சிகப்பு பூ வந்தது அப்படின்னா முருகனுடைய உத்தரவு இது இல்லை அப்படின்றத உணர்த்துறாங்க. இப்படி இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருந்து தொன்று தொட்டு நடந்துட்டு தாங்க இருக்குது. இதனுடைய தாக்கமானது நாட்டில் நிச்சயமாக இருக்குது. எந்த ஒரு பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபாடுகள் செய்கிறாங்களோ அந்த பொருளுடைய தாக்கம் சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க. இது வரைக்குமே இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுடைய தாக்கமும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவு பெட்டியில் மண், துப்பாக்கி, ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இப்படி நிறைய விஷயங்களானது வைக்கப்பட்டுருக்கு. இப்படி நீங்கள் என்ன பொருள் வைத்தாலுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படின்றது நிச்சயமாக சமுதாயத்தில் நிகழ்ந்துட்டு தாங்க இருக்குது. அப்படித்தான் இந்த முறை வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளும். இந்த முறை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் அப்படின்னது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறுதொழுவு பகுதியைச் சேர்ந்த தங்கவேல் அப்படின்ற பக்தருடைய கனவுல தோன்றி கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதையடுத்து இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் கற்பூரம் மற்றும் பிரம்பானது வைத்து பூஜை செய்யப்பட்டுட்டு வருது. இந்த ஒரு விஷயந்தான் இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல்பாடு. அதாவது இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்பூரம் மற்றும் பிரம்பு இதனுடைய தாக்கமானது மிதுனராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஜோதிடத்தில் 12 மாதங்களும் நவ கிரகங்களும் அதனுடைய நகர்வுகளால் பல மாற்றங்களை ஏற்படுத்துதுங்க. அதாவது நவ கிரகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டங்களில் பலன்களை என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்துட்ருக்காங்க. இதனால் ஒருவருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாறக்கூடியது தாங்க. காரணம், கிரகங்கள் மாறும் பொழுது வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது தானாகவே நிகழும். அதுக்கு நமக்கு முதல்ல பொறுமையானது தேவை.
பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க. கண்டிப்பாக பொறுமையோடு இருக்கணும். நமக்குன்னு ஒரு காலம் வரும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நேரம் மாறினால் ஏழையும் பணக்காரராகலாம். அந்த வகையில் வரக்கூடிய மே மாதமானது மிதுன ராசி நேயர்களுக்கு சிவன்மலையில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளின் மூலமாக என்ன மாதிரியான உத்தரவை முருகப்பெருமான் வந்து கொடுக்க இருக்கார் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மிதுனம் ராசி. மிதுனம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே ரொம்பவே எளிமையாக வந்து பழகக்கூடியவர்கள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக மாற்றங்களானது எல்லா வகையிலுமே பல நன்மைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் புதிய திட்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். என்ன விஷயம் அப்படின்னாலுமே கூட அதில் நீங்கள் செய்யக்கூடிய புதுவிதமான திட்டங்கள் தான் நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலும் இந்த நேரத்தில் பணிமாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. வேலையில் மாற்றம் வேணும், இல்லைன்னா இடமாற்றம் வேணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை விரும்புகிறீங்களோ அதற்குரிய வாய்ப்புகளானது இப்போ வந்து கிடைக்க போகுது. ஸோ மாற்றத்திற்கான ஒரு மாதம் அப்படின்னு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். பழைய நண்பர்கள் அப்படின்றவங்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ கிரக அமைப்புகளினுடைய அடிப்படையில் பழைய நண்பர்கள் உங்களை வந்து சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிறப்பாக இந்த டைம் உங்களுக்கு இருக்கும். தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட போகுதுங்க. குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எல்லாருமே நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்ப்பீங்க. மிதுனராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்க இது வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருக்கோம், இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இது உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு டைம் தாங்க. புதுமையான விஷயங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மாதத்தை வந்து கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு லாபங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. சொல்லப்போனால் நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நிதி சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் வந்து மாட்ட மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பணமும் கையில் கிடைச்சிடும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நேரம் தான். என்னடா ஸ்கூல் டைமே முடிஞ்சிருச்சு, இந்த நேரம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யோசிக்காதீங்க. அடுத்த கட்டமாக அதாவது நீங்கள் அடுத்து பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு உயர்கல்விக்குமே இந்த மாதத்துலேருந்து நீங்கள் அதற்குரிய முயற்சிகளை வந்து எடுக்கலாம். ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் பதற்றம் அப்படின்றது ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பையும் வந்து அடைய இருக்கீங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட இந்த முறை இருக்கக்கூடிய குருவினுடைய பெயர்ச்சி மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்க இருக்குங்க. அதாவது குரு பகவானுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்க போகுது. குருவினுடைய ஆசையால் எல்லா பிரச்சனைகளும் வந்து தீரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த ஒரு பலன்களை தான் சிவன்மலை ஆண்டவன் உங்களுக்கு உத்தரவாக வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக இனி வந்து நடக்க இருக்குங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நிகழக்கூடிய விஷயங்களுக்கு அடிப்படை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் தான். இந்த கிரக அமைப்புகள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியாது. ஜோதிட ரீதியாக பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் பலன்களையும் பெறுவதற்கு இந்த ஒரு டைமிங் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்கூட்டியே இது மாதிரி தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையாகவும் வந்து இருக்க முடியும். ஸோ அப்படி தான் இந்த ஒரு பதிவில் நிறைய விஷயங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு வந்து அடங்கியிருக்கு. கட்டாயமாக இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் அவங்களோட இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான எளிமையான பரிகாரங்களுமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பரிகாரங்கள் தாங்க. ஆன்மீக ரீதியாக நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக நம்பிக்கையோடு வந்து செய்யணும். அப்போ தான் அதற்குரிய முழுமையான பலன்களை உங்களால் வந்து அடைய முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் வரக்கூடிய நாட்களில் வந்து கிடைக்க இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அடையக்கூடிய பலன்கள் ரொம்பவே வந்து சிறப்பாக இருக்குங்க.
ஸோ எந்த கவலையும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களை நீங்கள் கடந்து வாங்க. என்னென்ன விஷயங்களை புதுமையாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்து இந்த டைமில் கட்டாயமாக வந்து செய்யுங்க. வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ தான் வந்து ரொம்பவே நல்ல ஒரு நிலைக்கு வந்திருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இனிமையாகவே வந்து இருக்க போகுதுங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.